عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له جل عن الشبيه والمثيل والكفو والنظير. وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا رسول الله صلى الله عليه وسلم الذي فهدى الله به من الضلالة وبصر به من الجهالة وكثر به بعد القلة وأغنى به بعد العيلة ولم به بعد الشتات. فصلوات الله عليه وسلامه وعلى آله الطيبين وأصحابه الغر الميامين ما اتصلت عين بنظر ووعت أذن بخبر وسلم تسليما كثيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون. وقال الله تعالى أيضا: قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. قال نبينا وحبيبنا وشفيعنا رسول الله صلى الله عليه وسلم: إن الله لا يملئ للظالم أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் ஹாத்தமுல் அம்பியாஇ முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் பாக்கியம் நிறைந்த உம்மத்தார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவட்டுமாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்திய வரலாற்றினுடைய மிக முக்கியமான தேர்தல், நாம் சந்திக்க இருக்கிற 17வது நாடாளுமன்ற தேர்தல், உலக வரலாற்றிலேயே இத்துணை பெரிய ஜனத்தொகைகள் வாக்களித்து ஒரு ஆட்சியாளரை தேர்வு செய்ய போகிறார்கள் என்பது உலக வரலாற்றையே திரும்பி பார்க்க வைக்கிற நிகழ்வாக ஊடகங்கள் இதை பெரிதுபடுத்திக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உண்மைதான், மிகுந்த செலவினங்களை செய்து ஓட்டுக்காக வைக்கப்படுகிற மையுக்காக மட்டுமே தேர்தல் ஆணையம் 33 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறது என்பதை, இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் என்பதை விளங்கிக் கொள்வதற்கு போதுமான ஆதாரமாகும். 130 கோடி மக்களினுடைய எதிர்காலத்தை, வாழ்வாதாரத்தை, இருப்பை தீர்மானிக்கிற ஒரு தேர்தலாக இதை ஊடகங்கள் மட்டுமல்ல, சான்றோர்கள், படித்தவர்கள் மட்டுமல்ல, எல்லா மக்களாலும் எதிர்பார்க்கப்படுகிற மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகிறது. சுமார் 80 கோடிக்கு மேல் வாக்களிக்க இருக்கிறார்கள் என்று தேர்தல் ஆணையம் சொல்கிறது. இந்தியா முழுக்க நடைபெறவிருக்கிற இந்த தேர்தலில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவிருக்கிற இந்த நேரத்தில் மிக முக்கியமான கேள்வியோடு, குழப்பங்கள் நிறைந்த ஒரு சூழலோடு இஸ்லாமிய சமூகம் இந்த தேர்தலை பயத்தோடும் எதிர்கொள்கிறது. கரணம் தப்பினால் மரணம் என்பது போல பாசிச பாஜகவினுடைய ஆட்சியை அடியோடு இந்தியாவிலிருந்து துடைத்தெறிவதற்காக இனி ஒரு கட்டம் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால், இவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும் அச்சுறுத்தல் அல்ல, இவர்கள் சிறுபான்மை சமூகத்திற்கு மட்டும் அச்சுறுத்தல் அல்ல, இவர்கள்
ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அச்சுறுத்தல் இவர்கள் என்பதை ஒட்டுமொத்த மனிதர்களுடைய மனங்களின் எண்ணமாக எதிர்கொள்ள இருக்கிற இந்த தேர்தலில் முஸ்லிம்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை. இது முஸ்லிம்கள் இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எல்லா நெருக்கடியான காலகட்டங்களிலும் முஸ்லிம்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அதுதான் முஸ்லிம்களுடைய தனித்தன்மையே. மற்றவர்கள் எந்த இடத்தில் பரேஷானியாக, பதட்டமாக, குழப்பமாக பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு தடுமாறுவார்களோ அதுபோன்ற கட்டங்களில், அதுபோன்ற இடங்களில் முஸ்லிம்கள் மிகுந்த தெளிவோடு இருப்பார்கள். உதாரணத்திற்கு நான் சொல்வதானால், உலகத்தினுடைய எல்லா அறிவியல் பேசுகிற இடம் மரணம் வரை பேசும். ஆனால் இஸ்லாம் மரணத்திலிருந்து தான் பேசும். ஒரு முஸ்லிமிற்கு மரணம்னா என்ன, ரூஹுனா என்ன, மறுமைனா என்ன, கபர்னா என்ன, அவரிடத்தில் தெளிவான சிந்தனை இருக்கும். உலக மக்களும் அறிவியல் விற்பனர்களும் எந்த இடத்தில் குழம்பி போவார்களோ, தடுமாற்றம் அடைவார்களோ, அந்த இடத்தில் இஸ்லாம் தெளிவாக பேசும். ஒரு முஸ்லிம் தெளிவான சிந்தனையோடு இருப்பார். அதே மாதிரி தான் வாழ்க்கையிலேயும் எவ்வளவு பெரிய குழப்பங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய நெருக்கடிகளை சந்தித்தாலும், இஸ்லாத்தினுடைய கடந்த கால வாழ்க்கையில் இது நமக்கு மிகப்பெரிய பாடமும் படிப்பினையும். நாம் கடந்து வந்த பாதைகள் அல்லாஹ் நமக்கு நிறைய பாடத்தை தந்திருக்கிறார். முழு உலகத்தையும் நாம் ஆட்சியில் கையில் வைத்திருந்திருக்கிறோம். 90% ஆட்சியையும் வைத்திருந்திருக்கிறோம். ஒரு காலகட்டம் ஆட்சி அதிகாரம் இல்லாமல் ஒரு நிர்கதியற்றவர்களாக உலகம் முழுக்க இஸ்லாமிய உம்மத் சிறுபான்மை சமுதாயமாக இருந்த கட்டங்களும் உண்டு. இப்பொழுது இருக்கிற சூழல்களும் உண்டு. அதனால முஸ்லிம்கள் இந்த தேர்தல்களை மிகுந்த தெளிவோடு, இஸ்லாம் எல்லா விஷயங்களுக்கும் எல்லா காலத்திற்கும் வழிகாட்டுகிற தெளிந்த மார்க்கம், அது நிறைவான மார்க்கம், அது தன்னிறைவான மார்க்கம். அது நாம் யாரிடத்திலேயும் எந்த சூழ்நிலையிலையும் போய் கவுன்சிலிங்குக்காக, அறிவுரைக்காக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு குழப்பமான காலகட்டத்தில் எதிர்கொள்கிற இந்த நேரத்தில் நான் ஏற்கனவே அழுத்தமாக இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறேன். ஒரு முஸ்லிம் இந்த தேர்தலை எதிர்கொள்றதுக்கு முன்னால முதல்ல மனோநிலை என்ன இருக்கணும் தெரியுமா? எல்லா விஷயத்தையும் தாண்டி நடைமுறை சாத்தியங்கள், காரணங்கள், சூழல்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள், இதையெல்லாம் தாண்டி இந்த உம்மத்தை பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் இருக்கிறான். ஒரு முஸ்லிம் முதல்ல அங்க இருந்துதான் தன்னுடைய ஈமானை உறுதிப்படுத்த வேண்டும். நம்முடைய ஆட்சியாளர்கள் யார் வர வேண்டும் என்று தீர்மானிக்கிற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவார்கள், ஆட்சியாளர்கள் மோசமானவர்களாக இருக்கிற பொழுது அது மக்களுக்கான சோதனையாகவும், தொண்டர்கள் தீயவர்களாக இருக்கிற பொழுது அது ஆட்சியாளர்களுக்கான சோதனைகளாகவும் அமைகிறது. அல்லாஹ் சில நேரங்கள் ஆட்சியாளர்களை மக்களுக்கு சோதனையாக ஆக்குறான், சில நேரங்களில் மக்கள் ஆட்சியாளர்களுக்கு அல்லாஹ் சோதனையாக ஆக்குறான். இந்த ஆயத்தினுடைய கருத்து, ஒரு ஆயத்தினுடைய கருத்தாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவார்கள். அல்லாஹ் சொல்லுவான், குல் ஹுவல் காதிரு அலா யபஅஸ அலைக்கும் அஸாபன் மின் ஃபௌகிக்கும். அல்லாஹ் உங்களுக்கு மேலே இருந்தும் அல்லாஹ் உங்களுக்கு அஸாபை இறக்குவான். தஹ்தி அர்ஜுலிக்கும், உங்களுக்கு கீழே இருந்தும் அல்லாஹ் அஸாபை இறக்குவான். இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம்னா, உங்களை ஆட்சியில வச்சும் அல்லாஹ் சோதிப்பான், உங்களை ஆட்சியாளர்களுக்கு அடிபணிகிற சூழ்நிலையில வச்சும் அல்லாஹ் சோதிப்பான், உங்களை ஒரு கட்டத்தில் பெரும்பான்மையாகவும் அல்லாஹ் வைப்பான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கொடுக்கிற விளக்கம் ரெண்டும் ஆனா சோதனை தான், ரெண்டும் சோதனை தான். மின் ஃபௌகிக்கும், மேலே இருந்து அதாபுங்கிறது வானத்திலிருந்து வரக்கூடிய அதாபு என்றாலும் கூட இன்னொரு அர்த்தத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தெளிவாக சொல்கிறார்கள், உங்களுக்கு மேல் உங்களை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்கள். அல்லாஹ் அதாபுங்கிற அல்லாஹ் சில நேரங்களில் உங்களுக்கு அதாபாயிருவாங்க, இவர்களை கொண்டு நான் உங்களை அதாபாக்குவேன், உங்களுக்கான சோதனையாக கொடுப்பேன். எனவே இஸ்லாமிய முஸ்லிம்களுடைய கண்ணோட்டத்தில் முதல்ல ஆட்சியாளர்களை தேவைப்படுகிற பொழுது அல்லாஹ் சோதனைக்காக பயன்படுத்துவான், மக்களுக்கான சோதனையாக தேவைப்படுகிற பொழுது சில நேரங்களில் அவமின் தஹ்தி அர்ஜுலிக்கும், உங்களுக்கு காலுக்கு கீழே, உங்களுக்கு கீழே இருந்தும் சோதனைகள் வரலாம். நீங்கள் ஆட்சியில இருக்கிற பொழுது உங்களுக்கு கீழே அமைகிற மக்கள் உங்களுக்கு சோதனையாக அமையலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இங்கே நாம் யோசிக்க வேண்டிய விஷயம், முதல்ல தெளிந்த சிந்தனையோடு நாம் எடுக்கிற முடிவு இதுதான். ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹுவின் கையில் இருக்கிறது. இதை அவன் விரும்பியவர்களுக்கோ நல்லவர்களுக்கோ மட்டுமே அல்லாஹ் கொடுக்கல. வரலாற்று முழுக்க நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா அல்லாஹ் எப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஆட்சியை கொடுத்திருக்கிறான். விரும்பாதவர்களுக்கு ஆட்சியை அல்லாஹ் திணித்திருக்கிறான். யதார்த்தமாக அல்லாஹ் பல ஆட்சிகளை, அல்லாஹ் எதிர்பார்க்காத ஆட்சி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆட்சியில மட்டும் அல்லாஹ் நடத்திய அற்புதங்களை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா,
அல்லாஹும்ம அரினா அஜாயிப குத்ரத்திக். நாம் அல்லாஹ்விடத்தில் இப்படித்தான் துஆ செய்ய வேண்டியது இருக்குது. யா அல்லாஹ், இங்கே நடைபெறுகிற இந்த ஆட்சி, தேர்தல், வாக்குமுறை, ஜனநாயகம், இதையெல்லாம் தாண்டி மக்களுக்கு அநியாயம் செய்கிற இந்த கூட்டத்தில் இருந்து மக்களை பாதுகாப்பதற்காக உன்னுடைய பிரம்மாண்டமான ஆச்சரியத்தக்க குதிரத்தை, வல்லமையை நீ எங்களுக்கு காட்ட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் முஸ்லிம்கள் கேட்க வேண்டிய துஆ இதுதான். கேட்கிற நேரமும் இதுதான். அல்லாஹ் எல்லாத்தையும் உடைப்பான், எல்லா நியதிகளை உடைப்பான், எல்லா காரணங்களை உடைப்பான். ஒரு முஸ்லிம் இதை அழுத்தமாக வரலாற்று நெடுகிலும் இதை பார்க்க முடியும். வரலாறு முழுக்க நீங்கள் தேடுங்கள். வரலாற்றில் கடந்து வந்த பாதைகளில் யார் யாரெல்லாம் அல்லாஹ் ஆட்சியில கொண்டு வந்து வச்சான். திருப்புன அல்லாஹ் வாழ்க்கையை திருப்புவான், வரலாற்றை திருப்புவான். எந்தெந்த கட்டங்களுக்கு எல்லாம் முஸ்லிம்கள் போயிட்டு ஒரு சூழ்நிலையில வந்திருக்கிறாங்கிறத வரலாறு படிச்சோம்னா இந்த மாதிரியான நெருக்கடியான நிலையில நாம முதல்ல குழம்பிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். நாம தெளிவா இருந்தா தான் நம்முடைய ஓட்டுக்கள் ஒவ்வொன்றும் அது ஷரியத்தது, நம்முடைய ஓட்டுக்கள் ஒவ்வொன்றும் ஷஹாதத்தது, நம்முடைய ஓட்டுக்கள் ஒவ்வொன்றும் ஷஃபாஅத்தது, நம்முடைய ஓட்டுக்கள் ஒவ்வொன்றும் வக்காலத்தது, அமானத்தது. எந்த வார்த்தை வேண்டுமானாலும் ஷரியத்துல பயன்படுத்தலாம். ஷரியத் அதற்கு பெரிய இடம் கொடுத்திருக்கிறது. முதல்ல நாம இந்த நேரத்தில் குழப்பமாகாமல் தெளிந்த சிந்தனையோடு ஆட்சி எதிர்கொள்ள வேண்டும். ஆட்சியாளர்கள், அநியாயக்கார ஆட்சியாளர்களை அகற்றுவதற்கு இஸ்லாமிய உம்மத் பெரிய அளவில் இதில் தயாராக வேண்டும். அதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதம், அதற்கு முன்னால் ஈமானிய வலிமையை புரியணும். அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட சூழலை வேண்டுமானாலும் அல்லாஹ் மாத்திருவான். குர்ஆன்ல ஒரு வரலாறு அழகாக சொல்லுவான். உஸைர் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய குதிரத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். சில நேரங்கள்ல காரணங்களை கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் தகர்த்தெறிஞ்சிருவான். அஸ்பாபுல் உலகம் தான் இது, காரணங்களுடைய உலகம் தான். இது போனால் இது நடக்கும், இப்படி போனால் இப்படி நடக்கும். முயற்சிகள் ஒரு புறம் என்றால் அஸ்ஸாயு மின்னா வல் இத்மாமு மினல்லாஹ், முயற்சியை நாம ஆரம்பிச்சு வைப்போம், அதை முடிச்சு வைக்கிற கடிவாளம் அல்லாஹ்ட்ட. ஒரு முஸ்லிம் இப்படித்தான் நம்பணும். நம்ம சம்பந்தப்பட்ட, நம்முடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட, நம்முடைய ஹக்குக்கு உட்பட்ட விஷயங்களை நாம சரியா செஞ்சிருவோம். அதை செய்யறதுக்கு முயற்சி செய்யணும். ஆனால் அதை தாண்டி அல்லாஹ்வுடைய குதிரத்தில் ஒன்று இருக்குது. அல்லாஹ் அந்த குதிரத்தை காட்டுவான், காட்ட வேண்டும். ரப்புல் ஆலமீன் இது போன்ற தருணங்களில் இஸ்லாமிய உம்மத்திற்கு பல நேரங்கள்ல அல்லாஹ் காட்டியிருக்கிறான். அநியாயக்காரர்கள் அல்லாஹ் எப்படியெல்லாம் வரலாற்றுல வதம் செய்தாங்கிறத நாம பார்த்திருக்கிறோம். எப்படியெல்லாம் அல்லாஹ் ஒண்ணுமில்லாம ஆக்கினான்னு நம்ம பார்த்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய குதிரத்து வெளிப்படுகிற இடங்கள்ல ஒரே ஒரு ஆச்சரியத்தை நீங்க பார்க்கணும். உஸைர் அலைஹிஸ்ஸலாம் வாகனத்துல வந்து பயணிக்கிறாங்க. பயணிச்சு வந்து வாகனத்துல வந்து இறங்கி உணவு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு இடத்துல தங்குறாங்க. இந்த வரலாறு அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் பக்ரால சொல்லுவான். இடிந்து கிடக்கிற பைத்துல் முகத்தஸ பார்த்துட்டு, இப்படி இடிஞ்சு போன பைத்துல் முகத்தஸ் மீண்டும் எப்படி மறு கட்டமைப்புக்கு உட்படுத்தப்படும் ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. சரி, இந்த ஆதங்கத்தோடு தூங்கிட்டாங்க. எழுந்திருக்கிறாங்க. 100 வருஷம் கழிச்சு எழுந்திருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா 100 வருஷத்தை ஓட்டிட்டான். 100 வருஷம் அவர்கள் மீது கடக்கிறது. நான் ஏற்கனவே மேராஜில் ஒரு செய்தியை சொன்னேன். டைம் ஜீரோவுக்கு ஒருத்தர் வந்துட்டாருன்னு சொல்லி சொன்னா அவர் உலகத்தினுடைய நியதியிலிருந்து வெளியே போயிடுவாரு, அவருக்கு டைம் ஓடாது. டைம் ஜீரோவுக்கு வந்துட்டாருன்னு சொல்லி சொன்னா, நான் சொன்னது போல ஒரு செகண்டுக்கு, நான் மேராஜினுடைய பயான்ல சொன்னேன், ஒளிக்கு ஒரு வேகம் இருக்குது. ஒளியினுடைய வேகம் என்னன்னா ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் பயணிக்கும் ஒளியினுடைய வேகம். இப்போ ஒரு மினிட்டுக்கு என்ன, ஒரு மணி நேரத்துக்கு என்ன, ஒரு நாளைக்கு என்ன, ஒரு வாரத்துக்கு என்ன, ஒரு வருஷத்துக்கு என்ன, இப்படியே வேகம் கூட கூட என்ன செஞ்சிருவாருன்னா உலகத்தினுடைய டைம்ல இருந்து அவர் வெளியே போயிடுவார். இது அடிப்படையா கண்டுபிடிச்சது ஐன்ஸ்டீன். ஐன்ஸ்டீனுடைய கண்டுபிடிப்பினுடைய தத்துவமே இதுதான். மேராஜில நடந்தது இதுதான் நடந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவை திறக்கிற பொழுது அதனுடைய தாழ்பாளினுடைய அசைவு கூட நிற்கவில்லை, ஒது செஞ்ச தண்ணீரினுடைய அசைவு கூட அடங்கவில்லை. மேராஜ முடிச்சுட்டு வந்துட்டாங்க. எப்படி நடந்துச்சு? இந்த உலகத்தினுடைய டைம்ல இருந்து வெளியே போயிட்டாங்க. டைம்ல இருந்து அவங்க வெளியே போயிட்டா அவங்களுக்கு உலகம் ஓடாது, உலகம் பயணித்துக் கொண்டு இருக்கும். ஆனா அவர்களுக்கு உலகத்தினுடைய ஈசா அலைஹிஸ்ஸலாம் 33 வயசுல உயர்த்தப்பட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் 33 வயசுல உயர்த்தப்படுறாங்க. திரும்ப வருவாங்க, வந்து 40 வருஷம் இருப்பாங்க. ஹதீஸ்ல இருக்குது 73 வயசுல மௌத்தாகுவாங்க. திரும்ப அவங்க வரும்போது அவங்களுக்கு 33 வயசு தான். 33 வயசுல உயர்த்தப்பட்டவங்க திரும்ப இந்த பூமிக்கு பின்னால வருகிற பொழுது 33 வயசு தான். வயசு கூடாது. ஏன்னா அவங்க அந்த டைம் தாண்டி ஒளி வேகத்தில் இருந்திருக்கிறார்கள்.
ஒளிவேகத்துல பயணிக்கிறவருக்கு உலகத்தினுடைய இயக்கம்ங்கிறது சாத்தியப்படாது, அது சாத்தியப்படுத்த முடியாது. சரி, இப்ப அல்லாஹ் உசைர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 100 வருஷத்தை அல்லாஹ் ஓட்டுறான். 100 வருஷம் அவர் எழுந்திருக்கிறார், மௌத்தாய் தான் எழுந்திருச்சார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். எழுந்திருச்ச உடனே அல்லாஹ் அங்க 2 அற்புதத்தை காட்டினான். நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவர் கொண்டு வந்திருந்த உணவு, இவர் பயணித்து வந்திருந்த வாகனம், கொண்டு வந்த உணவு, பயணிச்சு வந்த வாகனம், இந்த 2ஐயும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். வன்துர் இலா தஆமிக் வஷராபிக் லம் யதஸன்னஹ் வன்துர் இலா ஹிமாரிக் வலனஜஅலக ஆயத்தன் லின்னாஸ். அல்லாஹ் சொல்லுவான், நீங்க பயணித்து வந்த வாகனத்தை பாருங்கள். பார்க்கறாங்க, 100 வருஷம் ஒரு கோவேரி கழுத எப்படிங்க என்ன ஆகும்? செத்து போய் அதனுடைய தோள்கள் எலும்புகள் அங்கங்கே சிதறி கிடக்கிறது. ஒரு கோவேரி கழுது 100 வருஷத்துக்கு பின்னால எப்படி இருக்கும்? ஒரு 15 வருஷ வாழ்க்கை, 20 வருஷ வாழ்க்கைக்குள்ள ஒரு மிருகம் 100 வருஷம் கழிச்சு பாக்குறாரு. அவர் வந்து அந்த கோவேரி கழுது அங்கங்க அப்படி எலும்புகளாக சிதறி கிடக்குது, செத்து போய் இத்து போய் அங்கங்க மக்கி போய் கிடக்கிறது. ஆனா அல்லாஹ் அடுத்து சொன்னான், நீங்க கொண்டு வந்த உணவையும் தண்ணீரையும் பாருங்கள், அது கெட்டு போகல அப்படின்னா. அல்லாஹ் ஒரு குதிரத்து நடக்குது, ஆனா ஒண்ணு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? காலத்தை ஓட்டிட்டான். இன்னொன்னு அல்லாஹ் ஓட்டல. அல்லாஹ்வுடைய குதிரத்தை விளங்குறதுக்காக சொல்றேன். ஒரே நேரத்தில் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தினுடைய நியதிகளை பல நேரங்களில் அல்லாஹ் தகர்த்து எறிந்து விடுவான். அல்லாஹ் உசைரனுடைய உணவின் மீது அல்லாஹ் ஆதிக்கத்தை, உலகத்தினுடைய அஸ்பாபுகளின் ஆதிக்கத்தை செலுத்த விடல, ஆனா கோவேரி கழுதையின் மீது அல்லாஹ் செலுத்த. இங்க நம்ம யோசிக்கணும், எல்லா விஷயத்தையும் தாண்டிய ஒரு முஸ்லீம் ஆட்சி அதிகாரம்ங்கிறது அல்லாஹ்ட்ட முழுமையாக பிடிப்புல இருக்கு, அல்லாஹ்வுடைய பிடியில் இருக்குது. அவன் நாடியவர்களுக்கு கொடுப்பதாக சொல்றானே தவிர நல்லவர்களுக்கு கொடுப்பதாக அல்லாஹ் சொல்லல, விரும்புறவங்களுக்கு கொடுப்பதாக அல்லாஹ் சொல்லல. ரெண்டையும் கவனிக்கணும். மன் தஷாவுங்கிறான், நாடியவர்களுக்கு கொடுப்பான். சில நேரங்களில் அல்லாஹ் வரலாற்று நடிகிலும் நல்லவர்களுக்கும் கொடுத்திருக்கிறான். அவர்கள் விரும்பவில்லை, எதிர்பார்க்கவில்லை, ஆனால் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஆட்சி அல்லாஹ் கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து பதுங்கி மதீனாவுக்கு துரத்தப்பட்டார்கள். 8 வருஷத்தில் அல்லாஹ் திரும்ப ஆட்சியை கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 8 வருஷத்தில் அல்லாஹ் ஆட்சியை திருப்பி கொடுக்கிறான். ஒட்டகம் மேய்ப்பதற்கு கூட லாயக்கு இல்லை என்று ஹத்தாபினால் சொல்லப்பட்ட அவர்களுடைய மகன் உமர் ரலியல்லாஹு 22 லட்சம் சதுர மைலை ஆட்சிக்கு உட்படுத்தி கையில வச்சிருக்கிற பெரிய ஆட்சியாளராக அல்லாஹ் கொடுத்தார். ஆட்சியை எதிர்பார்த்திருப்பாங்களா? எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. மிகப்பெரிய வியாபாரியாக, அரபுலகத்தினுடைய சக்கரவர்த்தியாக, அரபுலகம் முழுக்க பிரபல்யமான வியாபாரத்தின் மீதே பெரிய ஈர்ப்பு கொண்டிருந்த உஸ்மான் ரலியல்லாஹுக்கு அல்லாஹ் 12 வருஷம் அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தார். அவங்களுக்கு ஆட்சி மேல பிடிப்பில்லை, விருப்பம் இல்லை, ஆனால் திணிக்கப்படுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு புரிஞ்சுக்கிட்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க, லஅல்லல்லாஹு யுகம்மிசுக கமீசா, ஆட்சியில உங்களுக்கு பிடிப்பில்லைன்னு எனக்கு தெரியும், அண்ணா அல்லாஹ் ஆட்சிங்கிற ஒரு சட்டையை உங்களுக்கு தருவான், ஒரு ஆடையை தருவான். யார் கலட்டினாலும் நீங்க கலட்டக்கூடாது. மக்கள் உங்களை கலட்டுறதுக்கு பெரிய முயற்சி பண்ணுவாங்க ஆட்சியில இருந்து, நீங்க ஆட்சியில இருந்து என்ன செய்யக்கூடாது? இறங்கக்கூடாதுன்ட்டாங்க. விருப்பம் இல்லாதவர்களுக்கு ஆட்சி அல்லாஹ் திணித்து கொடுக்கிறார். வரலாற்று நடிகளும் விருப்பமில்லை. ஆட்சியை கேட்கிற விஷயத்துல அறிஞர் பெருமக்களுக்கு மத்தியில நிறைய கருத்து வேறுபாடுகள் உண்டு. அது சம்பந்தமாக கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் கூட நான் சொல்லி இருக்கிறேன். அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி எதிர்பார்க்கல, பெரிய வியாபாரி, அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தான். அலி ரலியல்லாஹு அன்றாட தினக்கூலி, அன்னைக்கு சம்பாதிச்சு அன்னைக்கு வாழ்க்கையை ஓட்டுற அதற்கு அலி ரலியல்லாஹுக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தான். வரலாறு நெடுகிலும் நாம் திரும்பி பார்க்கிற பொழுது வரலாற்றில் அல்லாஹ் ஆட்சிய அதிகாரத்தை இவருக்கு தான் கொடுக்கணும், இவருக்கு தான் எந்த அளவுகோலும் அல்ல, அல்லாஹ் விரும்பி இவர்களுக்கு கொடுப்பான். ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் ஏறினதற்கு பின்னால அநியாயம் செய்கிற, உல்மு செய்கிற, மக்களின் மீது அநீதியை கட்டுவிழ்த்து விடுகிற ஆட்சியாளர்களை அல்லாஹ் கடுமையாக பிடிப்பான். எந்த அநியாயக்கார ஆட்சியாளர்களையும் அல்லாஹ் விட்டதாக சரித்திரம் இல்லை. நீங்க வரலாற்றில் எங்க வேணாலும் பார்க்கலாம், எங்க வேணாலும் எடுத்து பார்க்கலாம். ஆட்சியாளர்கள் ஒரு பெரிய பட்டியல் எடுங்க, அவங்க முஸ்லிம்களாகவே இருந்தாலும் சரிதான். முஸ்லிம் ஆட்சியாளராக இருந்து மிகப்பெரிய அளவுல அநியாயம் செய்கிற பொழுது அல்லாஹ் அடுத்த நிமிஷத்துல உடனுக்குடன் துணியால காட்டுவான் அல்லாஹ். ஆனா என்ன, கொஞ்சம் அல்லாஹ் டைம் கொடுப்பான், கொஞ்சம் நேரம் கொடுப்பான். அந்த நேரத்தினுடைய பொறுமையை தான் நம்மால சகித்துக் கொள்ள முடியாது, வேற ஒண்ணும் இல்லை. அநியாயக்காரர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ லயும்லியுல் ஸாலிம், அநியாயக்காரனுக்கு சில காலங்கள் அல்லாஹ் கொடுக்கிறான்.
சில அவகாசம் கொடுக்கிறான். அநியாயம் செய்யறவன் நினைச்சுக்க வேண்டாம், நம்மளை கண்டுக்காம இருக்கிறான், பார்க்காம இருக்க, ஒன்னும் செய்ய முடியாது. இல்லை இல்லை, இன்னமாயு அஹிருஹும் லியௌமின், ஒரு நாள் உனக்கு இருக்கிறது, அந்த நாள் அவன் பிடிக்கிற பொழுது நீ தட்டு தடுமாறி திகைத்து போவாய். அவனை நான் விட்டு வச்சிருக்கேங்கிறான், அவனை நான் விட்டு வச்சிருக்கிறேன். எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது பிடிச்சான்னு அதுல சுவாரஸ்யம் இருக்காது. அவன் நல்ல சௌகரியமா இருக்கும் போது பிடிப்பான். அல்லாஹ்வுடைய பழக்கமே தான். இன்ன கைதி மத்தீன், நீ எவ்வளவு பெரிய சூழ்ச்சி நீ செய், என் சூழ்ச்சிக்கு முன்னால இது ஒண்ணுமே இல்லைங்கிறான். கைதி மத்தீன், வரலாறு நெடுகிலும் அநியாயக்காரர்களுடைய ஆட்சியை அல்லாஹ் தகர்த்தெறிந்த வரலாறுகள் நிறைய உண்டு. அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அது யார் செய்தாலும் சரி, முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாத ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, மக்களின் மீது கட்டவிழ்த்து விடப்படுகிற அந்த அநியாயம் ரப்புக்கு எப்பவுமே பிடிக்கிறது இல்ல. இஸ்லாமிய வரலாற்றுல அப்பாசிய ஹிலாஃபத், அப்பாசிய ஆட்சி, உதுமானிய ஆட்சி, இவெல்லாம் உமையாக்களின் ஆட்சி, இவெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கடந்த ஒரு 13 நூற்றாண்டுகளாக நாம இந்த ஆட்சியின் கீழே தான் இருந்து வந்திருக்கிறோம். ஒரு 100 வருஷம் இந்த நூற்றாண்டை மட்டும் நீங்க விளக்கிட்டு பாத்தீங்கன்னா சுமார் இஸ்லாமிய உம்மத்துல தொடர்ந்து நீங்க பார்க்கலாம் உமையாக்களுடைய ஆட்சி, அப்பாசிய ஆட்சி, அதே மாதிரி ஒவ்வொரு உதுமானிய ஆட்சி, கடைசியாக இஸ்லாமிய உம்மத்திலிருந்து பிளவுபட்டு பிளந்து சின்ன பின்னமானது உதுமானிய ஆட்சி தான். ஒவ்வொன்றுக்கு பின்னாலையும் பல்வேறு காரணங்கள் உண்டு என்றாலும் கூட உலகத்துல மிகப்பெரிய அளவுல கோலாட்சி அப்பாசிய ஆட்சிகள் அது சிதைந்து போனதற்கான காரணம் என்னங்கிறத இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹ் தங்களுடைய பிதாயா வன் நிகாயால ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரு ஹலீஃபாவினுடைய காரியதரிசியாக இருந்த மிக முக்கியமான வேலைக்காரராக இருந்த ஒருவர் பதிவு செய்கிற ஒரு செய்தியை சொல்கிறார். இஸ்லாமிய உம்மத்துக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஆட்சியை கொடுத்தான், அந்த ஆட்சி கவிழ்ந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா, அல்ல ஆட்சியாளர்கள்ட்ட இருந்து அதை பிடுங்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆட்சியாளர்களை பத்தி சொல்றாரு. ஒரு கலீஃபா ஆட்சிக்கு வந்தார். அவர் எங்கிட்ட கேட்டார், பைத்துல் மால்ல ஏதாவது விலை உயர்ந்த பொருள் இருக்குதான்னு எங்கிட்ட கேட்கிறார். இவர் அரசபையினுடைய காரியதரிசி. அவர் சொல்றாரு, நான் 3 கலீஃபாக்களுக்கும் நான் காரியதரிசியா இருந்திருக்கிறேன், 3 தலைமுறையை சந்திச்சிருக்கிறேன். அவர் எழுதுறார், ஆமா இருக்குது, விலமதிக்க முடியாத ஒரு அத்தர் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஜி அபி அதை கொண்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அதை கொண்டு வந்த உடனே லம் யஃப்தஹ், அதை திறக்கவில்லை. அதை அப்படியே பார்த்தாரு, பார்த்து அப்படி நுகர்ந்துட்டு சொன்னாரு, இதை பத்திரமா அப்படி பைத்துல் மால்ல வச்சிருங்க அப்படின்னாரு அந்த கலீஃபா. சரின்னு சொல்லிட்டு நான் கொண்டு போய் பத்திரமா வச்சுட்டேன். அதுக்கு பின்னால அவர் காலம் முடிஞ்சிச்சு, இன்னொரு ஆட்சியாளர் அடுத்த கலீஃபா வந்தார். அவர் கேட்டாரு, இந்த காலியா உங்கள்கிட்ட விலை உயர்ந்த பொருள் ஏதாவது இருக்குதான்னு கேட்கிறாரு. நான் சொன்ன, ஆமா இருக்குது, ஒரு அத்தர் இருக்குது, கொண்டு வாங்க அப்படின்னாரு அவர். நான் கொண்டு வந்து கொடுத்தேன். அவர் அதை திறந்தார், திறந்தார், நுகர்ந்து பார்த்தார். அதுல லேசாக தன்னுடைய கையில தடவி பார்த்தார். தன்னுடைய கையில தடவி பார்த்து விட்டு கொடுத்து விட்டு சொன்னார், இது பைத்துல் மால், மக்கள் சொத்து, எனவே இதை பத்திரப்படுத்தி பாதுகாத்துக்கங்க அப்படின்னு சொன்னார். நான் கொண்டு போய் பத்திரமா வச்சுட்டேன். அவர் காலமும் முடிஞ்சிச்சு. இவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்லாமிய ஆட்சியாளர்களுடைய குணங்கள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா தரையிறங்கிட்டே வந்துச்சு, மக்கள் பொருட்கள்ல எப்படி இவங்க லுல்மு செய்ய ஆரம்பிச்சாங்க, அநியாயம் செய்ய, மக்கள் பொருளை கை வைக்க எப்ப இருந்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. 3வது ஆட்சியாளர், 3வது தலைமுறை ஒருத்தர் வந்தாரு. இதே கேள்வி அவர் என்கிட்ட கேட்டார். நான் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தேன். திறந்தார், நுகர்ந்து பார்த்தார், தன்னுடைய கையில தடவினார். சபையில இருந்த எல்லா அமைச்சர்கள்ட்ட கொடுத்து நீங்க எல்லாம் தடவிக்கங்கன்னாரு. இவர் சொல்றாரு, இப்ப நான் முடிவு பண்ணிட்டேன், இனி இவங்கள்ட்ட இந்த ஆட்சி நிக்காதுங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த உம்மத்துக்கு இனி இந்த ஆட்சி அல்லாஹ் கொடுக்க மாட்டான். இஸ்லாமிய உம்மத்தாகவே இருந்தாலும் கூட மக்களுடைய பொருட்களில் அநியாயம் செய்யப்படுகிற பொழுது அந்த நிமிஷத்திலிருந்து அப்பாசிய கிலாபத்துக்கு சோதனை ஆரம்பமானது. அவர்கள் ஆட்சியாளர்கள் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டார்கள். கடைசியாக அவர்கள் கையில இருந்து ஆட்சி போச்சுங்கிறார். அற்புதமாக இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹ் தங்களுடைய பிதாயா நிஹாயால எழுதுற அழகான ஒரு சம்பவம் அது. எனவே ரப்புல் ஆலமீன் அநியாயக்கார ஆட்சியாளர்களை எந்த சூழ்நிலையிலையும் அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். சில கால அவகாசங்களை அல்லாஹ் கொடுப்பான்.
அந்த அவகாசங்களில் இருந்து அவர்கள் தங்களை திருத்திக் கொள்ளாத பொழுது அல்லாஹ் பிடிக்க ஆரம்பிக்கிற ஒரு நேரம், சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன், அவர்கள் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் நாம பிடிக்க ஆரம்பிப்போம், அவன் அப்படியே திணறி போவான் என்று குர்ஆன் சொல்லுகிற அந்த வார்த்தை. கண்ணியமிக்க முஃமினீன்களே, இஸ்லாமிய உம்மத் பெற வேண்டிய படிப்பினையும் பாடமும் முதல்ல நாம் தெளிவாக இருக்கிறோம். ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹ்வுக்கு உட்பட்டது. அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுக்கிறான், நாடியவர்களிடமிருந்து பிடுங்குவான். அநியாயமும் அக்கிரமும் ஆட்சியாளர்களிடத்தில் வருகிற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய பிரம்மாண்டமான குதிரத்தை அவர்களிடத்தில் செலுத்தி நிச்சயமாக அவர்களுக்கு பாடமாக, மக்களுக்கு படிப்பினையாக அல்லாஹ் காட்டுவான் என்கின்ற அடிப்படை விஷயங்களை முஸ்லிம்கள் உள்ளத்திலே வைத்துக் கொள்கிற பொழுது இனி அடுத்த கட்டம் மிக முக்கியமாக. எனவே அப்படியானால் தேர்வு செய்ய வேண்டிய இந்த ஜனநாயக முறையில் நம்முடைய பங்களிப்பு என்ன? நான் இவ்வளவு நேரம் சொன்னது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்ன செய்வான் என்பது குறித்து. இனி நாம் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஆட்சி அதிகாரம் குறித்து ஓட்டு போடுவதற்கு முன்னால் ஒரு முஸ்லிம் 7 விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆன் சொல்ற வார்த்தை என்ன? நமக்கு பொறுத்த வரைக்கும் ஓட்டு போடுறதுங்கிறது நம்முடைய ஷரீஅத்தில் அல்லாம முஃப்தி ஷபீர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, ஓட்டு போடுறதுங்கிறது சமகால அறிஞரான யூசுப் அல் கர்லாவி ரஹ்மத்துல்லாஹ் எழுதுவாங்க, அது ஷஹாதத், சாட்சி சொல்வதற்கு சமமானது. ஷரீஅத்தில் சாட்சி சொல்றது எப்படி? வல்லதீன லா யஷ்ஹதூன ஸூர், பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள் நல்ல மூமின்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப சாட்சி சொல்றது, ஒருத்தருக்காக ஷஃபாஅத் செய்யறது, ஒருத்தருக்காக வக்காலத்து செய்யறது, ஒருத்தருடைய அமானிதத்தை நிறைவேற்றுறது, இது எல்லாமே இதுல வரும். ஷஃபாஅத், ஷஹாதத், வக்காலத், அமானத், 4 பாடத்திற்கு இது ஷரீஅத்தினுடைய இபாதத்தாக மாறும். இதுக்காக நாம் பெரிய அளவுல மெனக்கெடலாம், தெளிவுபடணும். மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களே, மூமின்களே. குர்ஆன்ங்கிறது எல்லா காலத்திற்கும் விடை சொல்லும், அப்டேட் ஆனது குர்ஆன். இந்த ஓட்டு நாம் வைக்கிற வாக்கு, இது விஷயத்தில் ஷரீஅத்தினுடைய பார்வை என்ன? அதுக்கும் ஷரீஅத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. நம்மை பொறுத்து ஒரு ஓட்டுங்கிறது இபாதத்தும் ஷஹாதத்தும் சொல்ல வேண்டும். ஒமை யக்துமுஹா ஃபஇன்னஹு ஆஸிமுன் கல்பு, தேவைப்படுகிற பொழுது உன் சாட்சியை நீ மறைத்தாலோ மறுத்தாலோ நீ மிகப்பெரிய பாவிங்கிறான் அல்லாஹ் குர்ஆன். ஓட்டு போடுவதை நீ தவிர்த்தால் நீ பாவின் குர்ஆன் சொல்லுது. ஒமை யக்துமுஹா ஃபஇன்னஹு ஆஸிமுன் கல்பு வலா யஅப ஷுஹதாஉ இலா மா துஉ, ஓட்டு போடுவதற்காக அழைக்கப்படுகிற பொழுது அவர்கள் மறுக்க கூடாது என்பது குர்ஆனுடைய வார்த்தை. அது நமக்கு ஷஃபாஅத், அது ஷஹாதத், அது சொல்லணும். ஒரு நல்ல ஆட்சியாளர்கள் நம்முடைய நாம் போடுகிற ஓட்டுங்கிறது நம்முடைய எம்பி யாருங்கிறத தீர்மானிக்கிறது மட்டுமல்ல, நான் யாருங்கிறத தீர்மானிக்கிறது. நமக்கு ஒரு நல்ல மூமினை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு போடலாம், என்ன செய்யலாம் என்பது குறித்து இனி அடுத்த கட்டம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜும்மாவில். இங்கே நான் முதல்ல ஒரு ஆயத்தை மட்டும் மையப்படுத்தி நான் பேசுகிறேன். ஷரீஅத்தினுடைய பார்வையில ஓட்டிற்கு அல்லாஹ் 7 விஷயங்கள் அல்லாஹ் அறிவுரையா கொடுக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களே, மூமின்களே என்ன கூப்பிடுறான் அல்லாஹ்? மூமின்களே, கூனு கவ்வாமீன. முதல்ல சொல்ற வார்த்தை இதுதான், கூனு கவ்வாமீன். முதல்ல நீ இது விஷயத்துல கவ்வாமீன் ஸ்டெடியாவுங்கிறான் அல்லாஹ். நான் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது எங்கட தெளிவு இருக்கணும். அந்த விஷயத்துல நான் கொஞ்சம் மெனக்கெடணும். தஹர்ரின்னு அரபியில சொல்லுவாங்க, தஹர்ரி, ஆய்வு செய்யறது, ஆய்வு செய்யறது. இத முதல்ல நம்ம ஷரீஅத் நம்ம கையில கொடுக்குது. என் தொகுதியில யார் நிக்கிறாங்க, எத்தனை பேர் நிக்கிறாங்க, யார் யார் நிக்கிறாங்க, யாருக்கு நான் ஓட்டு போடணும், இதுல முதல்ல நான் செய்ய வேண்டியது தஹர்ரி. அதாவது ஒரு வெளியூருக்கு போறோம், ஷரீஅத்தினுடைய ஒரு சட்டத்தை சொல்றேன். வெளியூருக்கு போறோம், கிபிலா எதுவும் தெரியல, கிபிலா இந்த பக்கம் தெரியல. இப்ப மார்க்கம் சொல்லுது நீ தஹர்ரி செய்யணும், ஆய்வு செய்யணும். ஒருவேளை இந்த பக்கமா இருக்குமோ, சூரியன் இந்த பக்கம் உதிக்குது, இங்க மறையுது, சூரியன் இப்ப இங்க நிக்குது, இது மேற்கா இருக்கும், இது கிழக்கா இருக்கும் என்று நம்ம யோசிச்சு தஹர்ரி செய்யறோம். செஞ்சு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி தக்பீர் கட்டி தொழுதுட்டோம். தொழுதற்கு பின்னால ஒருத்தர் சொன்னாரு, நீங்க எந்த பக்கம் தொழுதீங்க, இது இல்லையே கிபிலா, இதெல்லாம் மேற்கு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா திரும்ப அந்த ஃபர்து தொழுகையை தொழுகணுமான ஷரீஅத்து சட்டம் தொழ வேண்டாம், தொழ தேவையில்லை. தப்பான கிபிலால தப்பான முன்னோக்கி தொழுதுட்டோமே, தொழ தேவையில்லை. அதே சமயத்துல இவர் வந்தாரு, இவரா முடிவு பண்ணி ஏதாவது பக்கத்துல நின்று தொழுதுட்டாரு, தொழுதற்கு பின்னால இது கிபிலா இல்லைன்னு தெரியுது, ஒருத்தர் சொன்ன இது கிபிலா இல்லையே, இவர் திரும்ப தொழுகணும். ரெண்டுக்கும் என்னங்க வித்தியாசம்? ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்னன்னா
அவர் கொஞ்சம் தஹரி செஞ்சிருக்கிறார், ஆய்வு செஞ்சிருக்கிறார். அந்த ஆய்வுக்கு அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுக்கிறார். அந்த ஆய்வுக்கு அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுக்கிறார். தொழுகையில தக்பீர் கட்டி தொழுகிறோம். 2 ரக்காத்தா 3 ரக்காத்தா, 2 ரக்காத்தா 3 ரக்காத்தா, 3 ரக்காத்தா 4 ரக்காத்தா, சந்தேகம் வருது. என்ன செய்யணும்? தொழுகையில தஹரி செய்யுங்க. தொழுகையில தஹரி செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகையில நீங்க யோசிங்க 2 ரக்காத்தா இருக்குமா 3 ரக்காத்தா இருக்குமான்னு ஒரு சின்ன ஆய்வை தொழுகையில நடத்துங்க. தொழுகையில நின்னுக்கிட்டு அல்லாஹ் தஆலா ஆய்வு செய்ய சொல்றான்னு சொல்லி சொன்னா, அப்ப அந்த ஆய்வுக்கு அல்லாஹ் கொடுக்கிற மரியாதை, உங்களுடைய சிந்தனைக்கு அல்லாஹ் கொடுக்கிற மரியாதை, எது சரி எது தப்புங்கிறத நீ தீர்மானிங்கிற அல்லாஹ். நடுநிலையோடு அல்லாஹ்வை பயந்து யார் சரியாக இருப்பார்? நீங்க ஓட்டு போட்டுட்டீங்க, ஓட்டு போட்டதுக்கு பின்னால வந்து அவனும் இப்படித்தான் அநியாயம் பண்றான்னு சொல்லி சொன்னா அதுக்கு நாம பொறுப்புதாரி இல்ல, நீங்க பொறுப்புதாரி ஆக மாட்டீங்க. ஆனா அதான் தப்பாயிட்டு நான் சொன்ன பாருங்க, கிபிலா தப்பானா எப்படி சட்டமோ அதே சட்டம் தான் ஆட்சியாளருக்கு. நாம ஓட்டு போடுறதுக்கு முன்னால நாம முடிவு பண்ணணும் யாருக்கு ஓட்டு போடுறது. தஹரி தொழுகையில நின்று 3 ரக்காத்தா 4 ரக்காத்தா, சரி இவரா முடிவு பண்றாரு, முடிவு செஞ்சுட்டு 3 ரக்காத்தா அப்படி நீ முடிவு பண்ணிட்டா அது 3 ரக்காத்தாங்கிற அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ 3 ரக்காத்து முடிவு பண்ண 3 ரக்காத்தா வச்சுக்கோ, நீ 4 ரக்காத்து முடிவு பண்ணிட்டு 4 ரக்காத்தா. உன்னுடைய ஆய்வுக்கு கொடுக்கிற மரியாதை. ஒருவேளை இவர் அப்படி யோசிக்காம சரி 3 ரக்காத்தா இருக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டாரு வைங்க, தொழுது முடிச்ச பின்னால 4 ரக்காத்துன்னு தெரியுதுன்னா இவர் தொழுகையை திரும்ப தொழுக. அந்த தஹரிக்கு கொடுக்கிற மரியாதை. எனவே மோமின்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கூனு கவ்வாமீன். முதல்ல தெளிவாக முடிவெடு. கவ்வாமீன்ங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அரபியில் அற்புதமான வார்த்தை. கியாம், கியாம் மிகச்சிறந்த சிந்தனையோடு நடுநிலையோடு சரியாக மிகச்சிறந்த ஒரு நிர்வாகத்துக்கு சொல்றது, ஒரு நிர்வாக தேர்வுக்கு சொல்றது அந்த வார்த்தை. முதல்ல அல்லாஹ் தஆலா கியாம் குறித்து அல்லாஹ் பேசுகிறான். எனவே முதல்ல நாம தஹரி செய்யணும், நமக்கு கடமை இருக்குது. யாரோ சொன்னாங்க, அவர் சொல்லிட்டு போனாரு, இவர் சொல்லிட்டு போனாரு, அதுவல்ல, அப்படி எடுக்கப்படுகிற முடிவல்ல இது. இது இபாதத்து, இது ஷரியத்து. இந்த விஷயத்தில் நம்ம நாளைக்கு மறுமையில கேள்வி கேட்கப்படுவோம். அல்ஹம்துலில்லாஹ். இனி 6 விஷயங்கள் உண்டு, அதை தொடர்ந்த விஷயங்களும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜும்மாவிலே பார்ப்போம். எனவே இந்த நிமிஷத்திலிருந்து உங்களுக்கான தஹரியை நீங்கள் ஆரம்பிங்க, ஆய்வு செய்ய ஆரம்பிங்க. எப்படிப்பட்டவர்கள் நிற்கிறார்கள்? ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் தன்னை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளோடு அவர் சார்ந்து இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லீம்களுடைய விஷயங்கள்ல ஒருத்தர் தன்னை சுத்தி நடக்கிற நிகழ்வுகள்ல அவர் பெரிய அளவுல ஈடுபாட்டு காட்டல அப்படின்னா இவர் முஸ்லீமே இல்லைங்கிறாங்க. ஃபலைஸ மின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. ஒரு முஸ்லீம்கள் சந்திக்கிற பிரச்சனை, அவர்களுடைய எதிர்காலம், இருப்பு, இது குறித்து அவர்களுடைய பாதுகாப்பு, இதுவெல்லாம் தீர்மானிக்கப்படுகிற ஒரு சூழல் இந்த நேரம். எனவே முஸ்லீம்கள் இது விஷயத்துல ஒரு பெரிய தஹரி செய்யணும். தஹரி செஞ்சு ஆய்வு செய்து அந்த நிலைக்கு நாம் மெனக்கிட வேண்டும் என்பது குர்ஆன் நமக்கு தருகிற முதல் உத்தரவாக. குறிப்பாக மோமின்களேன்னு கூப்பிட்டு தான் அல்லாஹ் சொல்றான். எனவே அந்த உத்தரவுக்கு முதல்ல தயாராகுங்கள். இனி உள்ள 6 விஷயங்கள் அடுத்தடுத்து